ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டில் நம்மளோட லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இதுதான் லெவல்ஸு. ஸோ 23,913, 24,019, 24,100 இதுதான் நம்மளோட லெவல்ஸாக கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 230 பாயிண்ட்டு கீழே பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் கொடுத்த ரேஞ்சை இன்றைக்கி ஜஸ்ட்டு 15 மினிட்ஸில் கட் பண்ணிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த விக்ஸ் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கும் சேம் 230 பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு டார்கெட்டாகவே இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் கீழேருந்து மேலே போனதுனால மேலேருந்து ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ கூகுள் மீட்டில் சொல்லியிருந்தேன் 24,182லேருந்து 24,190, அதாவது இந்த 8 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் அங்கே போனாக்கா புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் கீழே வரப்போகுதுங்கிற விஷயத்த இதில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த இடம் தான் வந்து 24,187லேருந்து 24,195 அந்த இடத்துக்கு போச்சுன்னா மார்க்கெட்டில் ஷார்ட்டு. இல்லைனாக்கா இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா, நடுவில் ஒரு ஹரிசாண்டலாக ஒரு எல்லோ கலர் லைன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், 24,155க்கு கீழே. ஸோ இந்த லைனை தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்தாலும் சேம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும் புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படிங்கிறது லைவ் ட்ரேட் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியலை. ஸோ அவங்க ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. ஸோ இது இன்றைக்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸிக்யூஷன் மட்டும் தான், நிஃப்டியில் தான் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு அப்படிங்கிறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து நம்ம லைவ் ட்ரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மாரி அனலைசிஸ் வேணும், இந்த கிளாஸஸாக வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.